நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஆங்கில வேதாகமத்தில் 7ஆம் வசனம். For we walk by faith and not by sight. நாம் தரிசித்து கண்டு நடக்காமல், கண் காண்கிறதுனால் நடக்காமல், விசுவாசத்தினாலே நாம் நடக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடித்தளம், ஆதாரங்கள்ல ஒன்று விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். விசுவாசம் மாத்திரம் இருதயத்தில் இல்லைன்னா தேவனை பிரியப்படுத்தவே முடியாது. தேவனண்டை சேருகிறவன் அவர் உண்டு என்று அவரை விசுவாசிக்கணும். அவரை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு அவர் பலனளிக்கிறவர் என்று விசுவாசிக்கணும். அவன் விசுவாசித்து அவன் தேவனை அணுகும் போது ஆண்டவர் கொடுத்திருக்கிற இலவசமான ரட்சிப்பையும் அவன் பெற முடியும் என்று வாசிக்கும். யோவான் 3:16 நமக்கு அதை மிக தெளிவாய் சொல்கிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் என்ன செய்தார்? அன்பு கூர்ந்தார் என்று வாசிக்கும். அப்ப இந்த விசுவாச